نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய இந்த தர்பியாவிலே பண்பாடுகளால் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர். அல்லாஹுவையும் மறுமை நாளையும் எவர்கள் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வஹி எப்பொழுது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ அந்த நேரத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடை போட்டு இஸ்லாத்தை மனிதர்களுக்கு சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசங்கள் மூலமாக மனிதர்களுக்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது அரிதாகவே காணப்பட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முழுக்க எதை நபி அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆனில் எதை பார்க்கிறோமோ அது அப்படியே நபியருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. இதனால் மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பார்த்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற சுருக்கமான ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா திருமறையில் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான பண்புகளை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பண்பாடுள்ளவர்களாக, அந்த பண்பாடுகளின் ஊடாக இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அஹ்லாக் எப்படி இருந்தது என்று கேட்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கான குலுகுஹு அல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகள் அல் குர்ஆனாக இருந்தன என்று சொல்லுகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனில் எவைகளையெல்லாம் கற்றார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதனையெல்லாம் கொண்டு வந்து வஹியாக கொடுத்தார்களோ அதெல்லாம் நபி அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. சூரத்து ஸஃபிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். விசுவாசிகளே, நீங்கள் செய்யாதவைகளை ஏன் மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அவ்வாறு செய்யாத விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவது என்பது வார்த்தையால் மிகவும் மோசமானது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் நாம் வெறுமனே உபதேசிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் இந்த இஸ்லாத்தை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல பண்பாடுடையவர்களாக மாற முடியும்.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அல் குர்ஆன் கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் பண்பாடுகள் இருந்ததா என்று சொன்னால் நபி அவருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் வழங்கப்படுவதற்கு முன்னதாகவே, வஹி வழங்கப்படுவதற்கு முன்னதாகவே அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற நல்ல அந்த பெயர்களை சுமந்திருந்தார்கள். நபி அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே மக்காவில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள்ல நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். வரலாறுகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மக்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள், சிக்கலின் பொழுது நபி அவர்களைத்தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீதிபதியாக ஆக்கியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் உண்மை இருந்தது, ரசூலுல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை பேணக்கூடிய, அமானிதம் பேணக்கூடிய அந்த அமானிதம் பேணக்கூடிய நல்ல தன்மைகள் காணப்பட்டன. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹி வழங்கப்படுவதற்கு முன்னதாக தன்னுடைய 35வது வயதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சமூகம் செய்யக்கூடிய சிலை வணக்கம், அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரம், அவர்கள் செய்யக்கூடிய பிழையான விடயங்களை பார்த்து மனதில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றெல்லாம் மனவேதனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு செல்கிறார்கள். தஹன்னுத் செய்வதற்காக, தியானம் செய்வதற்காக செல்லுகிறார்கள். இப்படி சென்ற ரசூலுல்லாஹ் 40 வயதில் வஹி கொடுக்கப்படுகிறது. அந்த வஹியை சுமந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறார்கள் என்றால் வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த சம்பவம் எல்லாம் நீண்ட ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, வஹியை சுமந்து வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒன்று எனக்கு நடக்கப் போகிறது என்ற அச்சத்தில் நடுங்கியவர்களாக பயத்தோடு வருகிறார்கள். தன்னுடைய மனைவி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்போ ஒரு மனைவியுடைய கடமை என்ன, கணவன் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்களை போர்த்துகிறார்கள், மனதுக்கு ஆறுதலை கொடுக்கிறார்கள். அவங்களெல்லாம் அந்த ஆரம்ப கட்ட வேலைகளை செய்து முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஏதோ எனக்கு நடக்க போகுது அப்படின்னு பயப்படுறாங்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, அபுஷிர், நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், வீணாக்கி விட மாட்டான். வல்லாஹு லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹு தஆலா உங்களை ஒரு நாளும் வீணாக்கி விட மாட்டான் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, இன்னக லா தஸிலுர் ரஹீம், நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் அந்த வஹி கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை ஒரு சில வரியில ரசூலுல்லாவை பற்றி ரசூலுல்லாவுக்கே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், வீணாக்கி விட மாட்டான், உங்களை அநியாயம் செய்து விட மாட்டான் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், வ தஹ்மிலுல் கல்ல, நீங்க கஷ்டங்களை சுமந்து கொள்கிறீர்கள், அதே போன்று வ தக்ரில் தைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள், வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சுன்னு செய்றீங்க, அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், வ துஈனு அலா நவாபி தஹர், நீங்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை சொல்லிட்டு போகிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாஹிலிய காலத்திலேயே குடும்ப உறவுகளோடு எப்படி இருந்தார்கள், விருந்தாளிகளை எப்படி உபசரித்தார்கள், தேவை உள்ளவர்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள் போன்ற அத்தனை விடயங்களையும் அந்த ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சமூகத்தோடு, குடும்பத்தோடு, தனிநபர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்பாக அமையும், அது சாதகமாக அமையும் என்கிறதெல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹி கொடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர்கள் பண்பாடுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்றாக இருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் பண்பாடுகளை பரிபூரணம் செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது முஃமின்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்களில் யார் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் நிறைய செய்திகளை பார்க்கலாம். இது ஓரிரண்டு செய்திகள் தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாடுகள் சம்பந்தமாக, அஹ்லாக் சம்பந்தமாக சொன்ன ஏராளமான செய்திகள் உண்டு. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு தகவல் ஒரு நாட்டுப்புற அரபிக்கு போய் சேருகிறது. ஒரு மனிதர் என்ன செய்கிறாருண்டா, ரசூலுல்லாஹ் கிட்ட வருகிறார்கள். ஒரு நாட்டுப்புற அரபி ரசூலுல்லாஹ் கிட்ட வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, மன் அன்த, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அன முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், நான் தான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த நாட்டுப்புற அரபி என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்போ உங்களை பற்றி தானே எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் பொய்யனாமே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நீங்கள் பொய்யனா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்படி தான் எல்லாருமே நம்புகிறாங்க, இப்படி தான் எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஒரு பொய்யன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ் அந்த நேரம் சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்டுப்புற அரபி என்ன சொல்கிறார் தெரியுமா? காலல் ஆராபியு லைஸ ஹாதல் வஜ்ஹு வஜ்ஹு கத்தாபின், இது ஒரு பொய்யனுடைய முகம் மாதிரி இல்லையே, நீங்கள் ஒரு பொய்யனாக இருக்க முடியாது என்று அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நாட்டுப்புற அரபி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பொய்யனாக இருக்க முடியாது. ஏன்னா பொய்யர்களுடைய முகம் தெரியும், அவருடைய முகத்தில் எப்படி அடையாளங்கள்லாம் வரும்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல உங்களோட முகத்தில் அப்படி எதையுமே நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த நாட்டுப்புற அரபி என்ன சொல்கிறார் என்றால், ஆமன்து பிக்க, நான் உங்களை நம்புகிறேன், வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீங்கள் எதை கொண்டு வந்து சொல்லுகிறீர்களோ அந்த ஈமானுடைய விடயங்களை நான் நம்புகிறேன், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் தூதர் என்று நம்புகிறேன், சாட்சியம் சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்துல நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்று சொன்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் இப்போ அந்த மனிதனுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அந்த நாட்டுப்புற அரபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் உண்மையான ஒரு தூதன், நான் பொய் சொல்லலை இப்படின்னு எதுவுமே சொல்லலை, உங்களே ஒரு பொய்யனாக மனிதர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் அப்படித்தான் நம்புகிறாங்க என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதரே சொல்கிறாரு, எனக்கு அப்படி விளங்கவில்லை, உங்களோட முகத்தில் அப்படி பொய் விளங்கலை, நீங்கள் பொய்யன மாதிரி எனக்கு தோன்றவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களிலும் தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், தன் பண்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாங்கள் நீங்களாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? எங்களை பார்த்து நீங்கள் பொய்யனாமே அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொன்னால், எவன் சொன்னான்னு தான் கேட்போம். நாங்கள் யார் சொன்னால் நான் பொய்யனண்டு, எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன ஆதாரம்னு நாங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்லவில்லை, பண்பாடுகளால் அந்த மனிதனுக்கு நான் பொய்யன் கிடையாது என்பதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் எல்லோரும் தெரிந்த ஒரு சம்பவம், அழகான ஒரு செய்தி என்ன தெரியுமா? சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தி. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் பகுதியில் ஒரு தலைவராக இருக்கிறார்கள். இவர் இஸ்லாத்துக்கு ரொம்பவுமே எதிரியாக இருக்கிறார். யாரெல்லாம் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்களோ அந்த இஸ்லாத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் கடுமையாக சாடக்கூடிய ஒருவராக சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கடுமையாக சாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். படையை அனுப்புகிற பொழுது அந்த படையிடம் இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக பிடிபடுகிறார்கள். அப்போ இந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மதீனா பள்ளிக்கு, மஸ்ஜிது நபவிக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் அந்த கைதியை பார்த்து, இவர் எப்படி பிடிபட்டார், நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்ற எந்த கேள்வியுமே கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கண்டா, சுமாமான்னு தெரியும், ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு தூணில் காட்டி சொல்கிறாங்க, இந்த தூணில் கட்டி போடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு கைதியை, நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு கைதியை
கடுமையான வேதனைப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி கட்டி போடுற மாதிரி இல்லாமல் சாதாரணமாக கட்டி வைக்கப்படுகிறார்கள். கட்டி வைக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உரையாடக்கூடிய அந்த உரையாடலை பாருங்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கடா, மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? இப்போ நீங்கள் கைதியாக பிடிபட்டுட்டீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்தி கைருன் யா முஹம்மத், என்னிடத்தில் சில நலவுகள் உண்டு, என்னிடத்தில் சில செய்திகள் நலவுகள் உண்டு. அந்த நலவுகள் என்னென்னா, இன் தக்துல்னி தக்துல் தமின், கொல்றதா இருந்தால் கொண்டு போட்டுருங்க, வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, வைன் துன்இம் துன்அமலா ஷாக்கிரின், நீங்கள் எனக்கு ஏதாவது நலவு பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த நன்றிக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், அப்படின்னா ஏதாவது கொடை வழங்கப்படுவீங்க என்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. வைன் குந்த துரீதுல் மால, நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும், பணம் வேணும், ஏதாவது செல்வங்கள் வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்களாக இருந்தால் ஃபசல் மின்ஹுமா ஷிஅ்த, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க நான் தருகிறேன் என்று கடுமையாக சொல்கிறாரு. இப்படியே இருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, விட்டுட்டு போயிடுறாங்க, அவரை கட்டி போடுங்கன்னு போயிடுறாங்க. எதுவுமே பேசவில்லை, எதையுமே சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் கட்டி வைக்கப்பட்ட நேரத்தில் அவரிடத்தில் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் தான் இது. இரண்டாவது நாளும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் திருப்பி கேட்குறாங்க, மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உங்களிடத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிதா, ஏதாவது நீங்கள் சொல்ல இருக்குதா அப்படின்ற ஒரு செய்தியை கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சுமாமா ரதியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, நேற்று எதை சொன்னேனோ அதுதான் இன்றைக்கும் என்ற இரண்டாவது நாளுடைய பதிலையும் சொல்லுகிறார்கள். இப்படியே இருக்கிற நேரம் மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மஸ்ஜிதுக்கு வந்து என்னென்ன வளமையான செயல்பாடுகளை செய்வாங்களோ அத்தனை செயல்பாடுகளையும் செய்கிறார்கள். செஞ்சு முடித்ததுக்கு பின்னால் திருப்பி மா இந்தக யா சுமாமா, சுமாமாவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய புதிய செய்தி என்ன, நீங்கள் ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்களா என்ற அடிப்படையில் தான் கேட்குறாங்க. அப்போ சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இந்தி மா குல்து லக், நான் உங்களுக்கு எதை சொன்னேன்னா அதுதான் எனக்கிட்ட இருக்குது சொல்கிறதுக்கு, அந்த செய்தியெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது என்று சொன்னதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்லிகு சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க, அவர்கிட்ட ஒன்றும் மெசேஜ் வருதில்லை என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவிழ்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னதோட இந்த சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஃபந்தலக சுமாமா இலா நஜ்லின் கரீபின் மினல் மஸ்ஜித், பள்ளியோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடையில் போய் குளிக்கிறார். குளிச்சுட்டு திருப்பி வருகிறார். வந்து சும்ம தஹலல் மஸ்ஜித், பள்ளிக்குள்ளே வந்து நுழைகிறார். ஃபகால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த மூன்றாவது நாள் அவர் கட்டி வைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவர் போய் குளிச்சுட்டு வந்து அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹுவை நம்புகிறேன், தூதரே உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி பகருகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை பார்த்து சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். யா முஹம்மத், முஹம்மதே, வல்லாஹி மா கான அலல் அர்லி வஜ்ஹுன் அப்கது இலைய மின் வஜ்ஹிக், முஹம்மதே, இந்த பூமியில் மிக வெறுப்பான ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் அது உங்களுடைய முகத்தை தவிர வேறொரு முகம் எனக்கு கிடையாது, உங்களோட முகத்தை அந்த அளவுக்கு வெறுப்பாக நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்புல் வுஜூஹி இலை, இப்போ எனக்கு மிக விருப்பமான முகம் என்றால் அது உங்களுடைய முகம்தான் அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் உங்களோட முகத்தை தவிர வேறு எந்த முகமும் எனக்கு வெறுப்பான முகமாக இருக்கவில்லை, இப்பொழுது அந்த முகம் மிக விருப்பத்துக்குரிய முகமாக இருக்கிறது. அதே போல வல்லாஹி மா கான மின் தீனின் அப்கல் இலைய மின் தீனிக், இந்த தீனை தவிர வேறு எந்த தீனும் எனக்கு வெறுப்புக்குரிய தீனாக மார்க்கமாக இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுது ஃபாஸ்பஹ தீனுக அஹப்பத் தீனி இலைய, இந்த மார்க்கம்தான் எனக்கு மிக விருப்பமான மார்க்கமாக இருக்கிறது.
அதே போன்று வல்லாஹி மா கான மின் பலதின் அப்கல் இலைய மின் பலதிக், இந்த பூமியைத்தான் நான் வெறுப்புக்குரிய பூமியாக பார்த்தேன். ஃபாஸ்பஹ பலதுக அஹப்புல் பிலாதி இலைய, இப்போ இந்த பூமி தான் எனக்கு மிக விருப்பமான பூமி என்று சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வளமை போன்று வருவார்கள். என்னென்ன காரியங்கள் மஸ்ஜிதில் நடக்குமோ அதை அப்படியே செய்வாங்க. சஹாபாக்களுக்கு என்ன போதிக்கணுமோ போதிப்பார்கள். சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்வார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லணுமாக இருந்தால், அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை செய்யணுமாக இருந்தால் அதை அழகிய முறையில் செய்வாங்க. வேறு எதையுமே ரசூலுல்லாஹ் செய்கிறது கிடையாது. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் உறவாடுகின்ற அந்த உறவாடல்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அதே போன்று தீர்ப்புகள், எந்தெந்த விடயங்களெல்லாம் மஸ்ஜிதில் நடக்குமோ அதெல்லாம் வளமை போன்று நடந்தது. இதை சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு 3 நாளாக பார்க்குறாங்க. இதை பார்த்த சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்மாதிரி இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு பண்பாடு உள்ளவர்களா, என வெறுப்பான ஒரு முகம் தானே, மிக மோசமான ஒரு முகமாக ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அந்த சுமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மிக விருப்பமான முகமாக மாறுவதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த நல்ல பழக்க வழக்கங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள், இந்த செயல்பாடுகள் தான் அவரை முஸ்லீமாக மாற்றியது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் அன்பான உறவுகளே. அப்போ இந்த அடிப்படையில் இந்த பண்பாடுகள் என்பது விசேஷமாக நாம் சொல்லுவதாக இருந்தால், ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலாவோடு அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இரண்டாவது, தன்னுடைய பெற்றோர்களோடு அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. மூன்றாவது, ஏனைய முஸ்லிம்களோடு அவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. நான்காவதாக சொன்னால், முஸ்லிம் அல்லாத மாற்று சமூகங்களோடு ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது இருக்கிறது. இப்படி நடந்த இந்த சம்பவங்களின் அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால் தான் இஸ்லாம் என்ன செய்தது, இந்த பூமியில் பரவியது என்று சொல்லலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பில் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வோடு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி அந்த கடமைகளில் சரியாக இருக்கிறோமா? அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஏவல் விலக்கல்களிலே எந்த அளவுக்கு நானும் நீங்களும் பேணுதலாக நடந்து கொள்கிறோம்? ஹலால் ஹராம் போன்ற விடயங்களில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இதை போன்று ஏராளமான சம்பவங்களை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு தலைவராக இருந்தார்கள். தலைவராக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பகுதியிலே வாழ்ந்த அவருக்கு கீழே இருந்த ஒவ்வொரு பிரஜைகளை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வாழ்வாதாரங்களில் இருந்து எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையில் ரசூலுல்லாஹ் முழுமையாக என்ன செய்வாங்க, பார்த்து கவனித்து கொண்டே தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஹசானாவிலிருந்து ஹராம் என்று சொன்னால் ஒரு சதத்தை ஏனும் ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்க, முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கிறாங்க. ஹதியாக்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அதனை ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கிறாங்க. இப்படி பல செய்திகளை நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் திருத்தப்பட்ட சந்தர்ப்பங்களை கூட நாம் பார்க்கலாம். சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே, மனிதர்களுக்கு மத்தியிலே ஏதாவது தவறுகள் நடந்தால் ரசூலுல்லாஹ் யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தி சொல்ல மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் பொதுப்படையாக சில தவறுகளை சொல்லுகின்ற பொழுது அதை பொதுப்படையாக சொல்லுவார்கள். யாரையும் சுட்டிக்காட்டி சொல்ல மாட்டார்கள். யாருடைய உள்ளமும் புண்படுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்து கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் 10 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன். 10 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து அந்த 10 வருடங்களிலும் நான் ஏதாவது ஒன்றை செய்தால் ஏன் செய்தாய் என்றோ அல்லது செய்யாத ஒன்றுக்கு ஏன் செய்யவில்லை என்றோ என்னிடத்தில் கேட்டது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு பணியாளரோடு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட விதம், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பாடுகள் இந்த சமூகத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்பான உறவுகளே, இதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பணிபுரிந்த ஒரு யூத சிறுவன் இவன் நோய்வாய்ப்படுகிறான். நோய்வாய்ப்பட்டு அவன் மரண தருவாயில இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். நோய் விசாரிக்க சென்று அந்த சிறுவனை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்லிம்,
இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் சக்கராத்தில் இருக்கிறான், மரண தருவாயில் மரணப்படுக்கையில் இருக்கிறான் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அஸ்லிம், ஒரு யூத சிறுவன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். அந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்க்கிறான். ஃபநظر இலா அபீஹி, தன்னுடைய வாப்பட முகத்தை பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன இஸ்லாத்துக்கு வர சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறது மாதிரி வாப்பட முகத்தை பார்க்கிறான் புள்ள. அப்ப அந்த நேரத்தில் அந்த வாப்பா என்ன சொல்றாருண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னதோட அந்த மனிதர் அதி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீங்க கட்டுப்படுங்க, வழிபடுங்க என்று வாப்பா சொல்லுகிறார். ஒரு யூதன் தன் மகனுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபஅஸ்லம, அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனிடமிருந்து அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வருகும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன்னார், நரகத்திலிருந்து இவனை காத்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு யூதனுக்கு ரசூலுல்லாஹ் கவர்ச்சிகரமாக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் செயல்பாடுகள் கவர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மகனை பார்த்து நீ ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு தந்தை, அவர் முஸ்லிமாக அல்ல, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மகனுக்கு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த யூதனோடு கூட அவனுடைய உள்ளத்தை கவர்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் இருந்திருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படித்தான் இஸ்லாம் என்று அந்த பிள்ளைக்கு சொன்னது கிடையாது. ரசூலுல்லாஹ்விடத்திலே பணிபுரிகிற பொழுது அந்த சிறுவனோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த சிறுவன் எதையெல்லாம் ரசூலுல்லாஹ்விடம் படித்தானோ, ரசூலுல்லாஹ்வோட இருக்கிற நேரம் எதெல்லாம் அவனுக்கு ரசூலுல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததோ தன் தந்தையோடு அவன் பரிமாறி இருப்பான். அப்போ வாப்பா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகளை கவர்ந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், இன்று என்னையும் உங்களையும் பார்த்தால் யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்களா? எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எங்களிடத்திலே தாராளமாக அறிவு இருக்கிறது, நாம் படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்பது நான் அழகாக உலமாக்களை விட தெளிவாக சொல்லுகிற அளவுக்கு பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரியும். ஆலிம்கள் அழகாக தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் எங்களோட வாழ்க்கையில் அதை எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கிறது, நாம் எந்த அளவுக்கு பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறோம், ரசூலுல்லாவை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்மாதிரி எடுத்திருக்கிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் பார்த்தால் அன்பான உறவுகளே, எங்களோட வாழ்க்கையில் யாரையும் எங்களை பார்த்து யாருமே இஸ்லாத்தை படிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குண்டு ஏதாவது நடந்தால் கூட அழகான முறையில் மன்னிச்சிருவாங்க. ஒரு தவறை திருத்துகிற ஒரு சந்தர்ப்பத்தை நான் பார்க்கிறேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள், சஹாபாக்களோடு மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். ஒரு நாட்டுப்புற அரபிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாகரிகம் எல்லாம் தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் தான். அப்போ அவர் வாராரு, வந்து பார்த்தாரு, எல்லாரும் பள்ளியில் இருக்கிறாங்க, அவருக்கு சிறுநீர் கழிக்கணும் பார்த்தாரு, வேற வழியே தெரியலை, பள்ளியில் பின்னால் போய் என்ன செய்கிறாரு, மஸ்ஜிதுக்குள்ளேயே ஒரு பகுதியில் சிறுநீரை கழிக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் நம் தொழுகிற இடம், நம்ம திக்ரு செய்கிற இடம், குர்ஆன் ஓதுகிற இடம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவியில் இவர் வந்து சிறுநீர் கழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையாக கோவப்படுறாங்க. சில சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உத்ருக்கூஹு, அவரை விட்டுருங்க, அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழிக்கட்டும். அவர் சிறுநீர் கழித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை அழைத்து அழகிய முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி அவர் அந்த மனிதருக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னஹாதிஹில் மசாஜித், இந்த பள்ளிகள் எல்லாம் இருக்குதே, இந்த பள்ளிகள் எல்லாம் இந்த மாதிரியான சிறுநீர் கழிச்சி அசுத்தப்படுத்துவதற்குரிய இடங்கள் கிடையாது. இந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இன்னமா ஹிய லிதிக்ரில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்யக்கூடிய இடங்கள், வஸ்ஸலா தொழக்கூடிய இடங்கள், வக்ராஅத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள், இப்படியெல்லாம் சிறுநீர் எல்லாம் கழிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த மனிதர் கடைசி என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் மட்டும் அருள் செய் அப்படின்னு துவா செய்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோபமாக போயிடுச்சு. அவர் சிறுநீர் கழிக்க வந்தவர்
அவர் உண்மையில் நாகரிகம் தெரிஞ்சிருக்காது, பள்ளியில் என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்காது. அவர் சிறுநீர் கழிக்க போன நேரத்தில் சஹாபாக்கள் ஆவேசத்தோடு போய் தாக்க முற்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அழகிய முறையில் வழிகாட்டியதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா, யா அல்லாஹ் எனக்கும் முஹம்மதுக்கு மட்டும் அருள் செய் என்று அந்த இடத்துல துஆ செய்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகளை பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் மஸ்ஜிதில் ஏதாவது ஒரு பிழையை கண்டால் எப்படி நாம் அதை திருத்துகிறோம்? இன்றைக்கி மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள் எங்களை விட்டு விரண்டோடுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோமா, அல்லது எங்களோடு இணைந்து இன்னும் சேவையில் ஈடுபடுவதற்கு விரும்புகிறார்களா என்று பார்த்தால் அன்பான உறவுகளே சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களை விட்டு தூர போகிற அளவுக்கு தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுகள் எல்லாம் இன்று வெறிச்சோடி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நாங்கள் எங்களோட பண்பாடுகளை சரியான முறையிலே செய்யாதனால, பின்பற்றாததுனால இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்கும் இது போய் சேரணுமேனு விரும்புவோம். ஆனால் எப்படி விரும்புவோம் தெரியுமா? பிழையொன்றை கண்டால் மெதுவாக வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது, அல்லது கொத்துபாவுக்கு வர பயானுக்கு வர மௌலவிட்டு சொல்கிற, மௌலவி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு வாராக்கள் தான், அல்லது எங்களோட அவங்களோட சொந்த பந்தங்கள் தான், கொஞ்சம் அதை சொல்லிருங்கண்டுவாங்க. இவருக்கு A to Z ஒன்றுமே தெரியாது, அடி நுண்ணி தெரியாது. சொன்ன சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே எனக்கு காரசாரமாக வெளுத்து வாங்குறது. நெருக்கமாக இருக்கணும்னு விரும்பினவங்க கூட அந்த பள்ளிக்கு போனால் ஏசுகிறாங்கப்பா நமக்கு என்று வரமாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம சொல்லுகின்ற விதம், நாம் பேசுகின்ற விதம், நாம் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம். சில நேரங்களில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அண்டை வீட்டார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை யோசித்து பாருங்கள். எங்கள்கிட்ட அந்த பண்பாடுகள் இருக்குதா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்து வீட்டவர்களாக இருந்தவர்கள் தான் அபூ லஹப், உம்மு ஜமீல், ரெண்டு பேருமே. ரசூலுல்லாஹ் மக்காவில் பிரச்சாரம் செய்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்களுடைய வாசலில் முட்களையும் கல்லுகளையும் போட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக அபூ லஹபும் அவருடைய மனைவி உம்மு ஜமீலும் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்லலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதனை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். அவர்கள் இருவரையும் மன்னித்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா தஅவா பிரச்சாரத்தில் நபி அவர்களை சபித்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான், அவர்களை நாசமாக்கி போட்டான். அது வேறு செய்தி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ லஹபையோ அல்லது அவனுடைய மனைவியோ ரசூலுல்லாஹ் திட்டல்ல, ஏசல்ல. அவர்களுக்கு அவங்க செஞ்ச காரியத்துக்கு ரசூலுல்லாஹ் எதையுமே சொல்லவில்லை, செய்யவில்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உஹது யுத்த நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு யுத்தம் செய்து ஆரம்ப கட்டம் வெற்றியாகவும் பிறகு அது ஒரு தோல்வியாகவும் அமைந்த கட்டத்திலே ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு மனிதர் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுப்பேற்ற வேண்டும் என்பதற்காகவே, ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு குரோதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த வக்கிர தனத்தோடு அந்த குணங்களோடு வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரை ஏவி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்தார்கள்? ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை துவம்சம் செய்கிறார்கள். அவர்களுடைய உடலை கீறு கீரென்று கிழித்து அவர்களை துவம்சம் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களுக்கு முன்னாலேயே தன்னுடைய சாச்சா மிக மோசமான முறையில் அங்கே உருகுலைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். செய்தவர்கள் யார் என்றும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த ஹிந்த் என்ற பெண்மணியும் அந்த வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய மனிதரும் ரசூலுல்லாவை சந்திக்கக்கூடிய தருணம் வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த ரெண்டு பேரையும் எந்த வார்த்தையும் சொல்லலை. நீங்கள் ஹம்சாவை கொண்டவங்க இல்லையான்னு சொல்லவும் இல்லை. அவர்களுக்கு என்ற சாச்சாவை கொண்ட நீங்கள் எப்படியெல்லாம் அநியாயப்படுத்தினீங்கன்னு ஞாபகப்படுத்தவும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையுமே மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகள் இப்படித்தான் இருந்தன. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நீங்கள் கோபத்தை விழுங்கி மன்னிப்பை மக்களுக்கு கொடுக்கணும் என்கிறதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அந்த வஹ்ஷி கூடியவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹிந்த் என்ற அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகளால் தான் இது நடந்துச்சு.
இது அல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லவும் இல்லை. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப உறவாக இருந்த அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவம்சம் செய்யப்பட்ட அந்த செய்தி ஞாபகப்படுத்தப்பட்டு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்து கொண்டீங்க, நான் உங்களுக்கு இன்று மன்னிக்கிறேன், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லலை. அவர்கள் பிழையை உணர்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகள் மிக இரக்கமானதாகவே இருந்துச்சு, பண்பாடுகள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு விடயத்தையும் நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளால் தான் இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லீமுடைய பண்பாடுகளால் தான் இஸ்லாம் வளர்ந்தது என்பதற்கு அமானிதம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அமானிதம் மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹ் ஒரு கடன் எடுத்திருந்தார்கள். இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? கடனை எடுத்து கொடுக்கணுன்ற நோக்கத்தில் யார் எடுக்கிறாங்களோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான், கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு எடுத்திருந்தால். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருந்தாங்க, கொடுக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் கடன் கொடுத்தவர் வருகிறார். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் இருக்கிறாங்க. முஹம்மதே, நீங்கள் எனக்கிட்ட இருந்து எடுத்த அந்த ஒட்டகை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கடுமையாக ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இருந்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல மஜ்லிஸில் இந்த அளவுக்கு நீ காரமாக பேசுவதற்கு உனக்கு முடியாது, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்று சொல்லி அவரை அடிப்பதற்கு பாய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, விடுங்க, கடன் கொடுத்தவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, பேச உரிமை இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த மாதிரியான ஒட்டகம் எதுவுமே கிடைக்கல. அதை விட வயது கூடிய ஒன்றை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, அழகிய முறையில் ரிட்டர்ன் பண்ணப்படுகிறது. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நான் கடன் எடுத்தவன் என்பதனை சஹாபாக்கள் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல முடியுமா இல்லையா? என்னப்பா இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்து கொள்கிறாய், நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, நான் எடுத்துகிட்டு ஓடவா போகிறேன், நான் திருப்பி தரமாட்டேனா என்று சொல்ல முடியுமா முடியாதா? ரசூலுல்லாஹ் இதையும் சொல்லவில்லை. அந்த மனிதருக்கு அழகிய முறையில் அதனை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, திருப்பி கொடுக்குறாங்க. அந்த பண்பாடுகள் வெளிப்பட்டன. அதே போன்ற சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த முறைகளில் சலாம் சொல்வது, நோய் விசாரிப்பது, ஜனாசாக்களில் கலந்து கொள்வது என்று எல்லா விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் எங்களோட பண்பாடுகள் எப்படி இருக்கிறது? பக்கத்து வீட்டில் நோயாளி இருப்பார்கள், எங்களுக்கு தெரியாத நோயாளிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்ப உறவுகளாக நோயாளிகள் இருப்பார்கள். நாங்கள் போய் எல்லாம் பார்க்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஒரு நோயாளியை ஒரு மனிதன் காலையில் சென்று விசாரித்தால் அவனுக்கு 70,000 மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலை வரை அவனுக்கு அந்த பிரார்த்தனை உண்டு. மாலையிலே ஒரு நோயாளியை சென்று நாம் விசாரித்தால் காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இப்படியான சிறப்பை பக்கத்து ஒரு முறை பார்த்துட்டோம்னா நான் நோயை பார்த்துட்டு வந்துட்டேன்றது அர்த்தம். எங்களுக்கு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த மனிதனுக்கு போய் லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு ஒன்று நடக்காது, அல்லாஹ் லேசாக்குவான் என்று சொல்லிட்டு வாரோமே. அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான் என்று சொல்லிட்டு வாரோமே. இந்த துஆவுக்கு, அவருக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் வார்த்தைக்கு 70,000 மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா எங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறான். எனவே நாங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள நோயாளியை விட்டு போட்டு யாரெல்லாம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ, சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பேர் போனவங்களாக இருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ஹாஜியார் என்று நம்ம ஒரு வார்த்தையில் வித்தியாசமான ஒரு விதத்தில் சொல்லுவோமே, அப்படி யாரெல்லாம் நாங்கள் பெரியவர்கள் என்று கருதுகிறோமோ அவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, சில நேரத்தில் கொழும்பில் இருப்பாங்க, எப்பளவில் ஆசிரியில் இருப்பாங்க, இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இருப்பாங்க, ஹாஜியாருக்கு சுகம் இல்லையாம், போவோமா மாட்டோமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறான், ஊருக்குள்ளே இருக்கிறாங்க 1000 நோயாளிகள், பார்க்க போகிறது இல்லை. ஒரு ஆள் நோயாளின்னு தெரிஞ்சா அவர் ரிக்கவர் ஆகிற வரைக்கும் அவர் நோயாளி தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு முறை தான் போய் பார்த்துட்டு வந்துரு, 2வது முறை போகாதா, மௌத்தா போனால் தான் பொண்ணு சொன்னாங்களா எங்கேயாவது? நாங்கள் என்ன செய்கிறதுனா, நோயாளியாக இருக்கும் பொழுது நான் ஒருக்கா பார்த்துட்டு வந்தேன்டுவோம். அதுபோல் போகிறது ஜனாசாவுக்கு. அதுவும் ஜனாசாவுக்கு எப்படி போகிறது தெரியுமா? நாங்கள் போய் அந்த மனிதனுக்காக வேண்டி துஆ செய்து மஸ்ஜிதில் நாங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து பிரார்த்தனை செஞ்சு அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு பிரார்த்தனை செஞ்சு இப்படியெல்லாம் செய்கிறதில்ல. நான் நோயையும் பார்க்க வந்தேன், ஜனாசாவையும் பார்க்க வந்தேன்னு காட்டிட்டு போகிறதுக்கு வருவோம். எட்டி பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் மையத்தை பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துடுவோம். அதை விட வராமலே இருந்திருக்கலாம். நிறைய பேர் என்ன செய்கிறதுண்டா, முகஸ்துதிக்காக நானும் வந்தேன் என்பதற்காகத்தான் ஜனாசாக்களில் கலந்து கொள்வோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கண்டா, ஜனாசாக்களில் கலந்து கொண்டு
பள்ளி வரைக்கும் போவாங்க, தொழ மாட்டாங்க. மக்பரா வரைக்கும் போவாங்க, அந்த பள்ளி வரைக்கும் போய் மக்பராவுக்கு போக மாட்டாங்க. ஏன்? தொழுதா என்ன பிரச்சனை? எனக்கு நன்மை வந்துடும், வரக்கூடாது. அவனே முடிவு பண்ணுறான். ஒரு மலையளவு நன்மைப்பா, நீ ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால் ஒரு உஹது மலை அளவுக்கு நன்மை இருக்குது, எனக்கு தேவையில்லைன்றான். பள்ளி வரைக்கும் தூக்கிட்டு போனவன் தொலை வரல. அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய எடுத்து செல்கிறார்கள். பள்ளியிலேயே என்ன செய்கிறான்? கதைத்து கொண்டிருக்கிறான். அந்த ஜனாசாவுடைய அடக்கத்தில் கலந்து கொள்றதில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, நாம் ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? அவர் வசதி படைத்தவராக இருக்கணும், பணம் படைத்தவராக இருக்கணும், அல்லது அந்தஸ்துள்ளவராக இருக்கணும், பதவி பட்டங்களோடு இருக்கணும். இப்படி இருந்தால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வோம். இப்படின்னு நாங்கள் ஒன்றை வச்சுட்டு இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்கள், வசதி படைத்தவர்கள், அடிமைகள் என்று ரசூலுல்லாஹ் யாரையுமே பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் போய் நோய் விசாரிப்பாங்க. எல்லாரையும் போய் நோய் விசாரித்து துஆ செய்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கண்டாலும் நோய் உள்ளவர்களை கண்டால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடுகளாக இருந்தன சகோதரர்களே. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட வாயை கட்டுப்படுத்திக்கோங்க, வயிறை கட்டுப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி மட்டும் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தம் நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடுகளில் 3 மாதம் அடுப்பு பற்ற வைக்கப்படாத நிலையில் இருந்தது என்றெல்லாம் மனைவிமார் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னதைத்தான் செய்தார்கள், ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் உள்ளதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் துஹருடைய நேரம் ரோட்டுக்கு இறங்குறாங்க, கடுமையான சூடு. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறங்குறாங்க. கடைசியாக அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. பசியார, வயிறு நிரம்பேண்டல்ல, பசியார சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்ததோடு கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், இந்த நியாமத்தை பற்றியும் கேட்கப்படுவீங்கன்னு சொல்லி பசிக்கு சாப்பிட போனவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது வேறொரு பகுதி. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பெருமை அடித்து வாழாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாமே வெறுமனே சமூகத்துக்கு உபதேசத்துக்காக அல்ல, தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், நபி அவருடைய பண்பாடுகள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முழுக்க படிப்பினை உள்ளதாக, முன்மாதிரி உள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இன்று உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்றுதான் சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக ரசூலுல்லாவை பின்பற்றி அந்த ரசூலுல்லாவை முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் இஸ்லாம் வளர்ந்தது. என்னையும் உங்களையும் போன்று ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்திருந்தால் எப்படி இன்று இஸ்லாம் இருந்திருக்கும் என்பதனை கற்பனை செய்து பாருங்கள். பேச தெரியா, எங்களுக்கு யாரோடையும் நடந்து கொள்ள தெரியா, மஸ்ஜிதுக்கு வந்தால் நடந்து ஒழுங்கான முறையில் நாங்கள் நடந்து கொள்ள தெரியாத ஒரு முறையில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லாம் தெரியும், எங்களுக்கு இல்மு இருக்குது, ஆனால் அமல் இல்லை. எங்களோட வாழ்க்கையை பார்த்து யாருக்குமே இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நம்ம நடந்து கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது என்னையும் உங்களையும் வைத்து சொன்னதை அல்லாமல் குறிப்பிட்டு ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் பில நான் சரி என்ற அடிப்படையில் அல்ல, நாம் எல்லோருமே பண்பாடுள்ளவர்களாக மாறணும். எங்களோட குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை சிந்திச்சு பாருங்கள். நம் குடும்ப உறவுகளை பற்றி பேச முடியுமா இருக்குதானே பாருங்கள். உம்மா வாப்பா இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாம் எங்களுடைய வீடுகளுக்குள்ள இந்த பண்பாடுகளை கொண்டு வரணும். அதே போன்று எங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் செய்து காட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் விரிசல்கள் அண்மை காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட அந்த கொரோனா காலங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் 1 மாத கால லாக்டவுனுக்குள்ளே மட்டும் 27 டிவோர்ஸ் நடந்திருக்குது. ஒரு ரெஜிஸ்ட்ராருடைய தகவல் இது. ஏன்? கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்த உறவு என்ன அப்போ அது வரைக்கும் என்னமோ ஒன்று இருந்திருக்கிறது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கணவன் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறார், மனைவியும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. கணவன் மனைவியாக வெளியில் கணவன் மனைவி, வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உட்பூசல் இருந்திருக்கும். லாக்டவுன் காலத்தில் அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. 27 டிவோர்ஸ் 1 மாதத்துக்குள்ளே. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே மட்டும்.
ஜிஎஸ் வசம்னு சொல்லுவோமே, இந்த ஜிஎஸ் வசமைக்குள்ளே மட்டும் எந்த ஏரியான்னு நான் சொல்ல விரும்பலை. திருப்பி அதுக்கு பிறகு ஒரு 2 கிழமை டைம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி போட்டு மறுபடியும் ஒரு 2 கிழமை லாக்டவுன் பண்ணாங்களே, அதில் 15 டிவோர்ஸ். இது நான் வெறும் தகவலுக்கு சொல்லலை, இது அந்த ரெஜிஸ்ட்ரார் எங்களுக்கு சொன்ன தகவல், அவருடைய ஏரியாவில் நடந்த செய்தி, அவருடைய தகவல் மட்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி இருக்கணுமென்றதை ரசூல்லா படித்து தரலையா? ரசூல்லா செஞ்சு காட்டலையா? இன்றைக்கு ஒரு மனைவிக்கு உதவி செய்யக்கூடிய கணவனை பார்த்து யாராவது ஒருவர் மனைவிக்கு உதவி செய்கிற கணவனை பார்த்துட்டாருன்னு வைப்போமே. உதாரணமாக சமையல் வேலைகள் நடக்குது, கணவன் வீட்டில் சமையலுக்கு உதவி பண்ணுறாரு. அந்த கணவனுக்கு என்ன பேர்? எங்களோட சமூகம் என்ன பேர் கொடுக்கும்? பொம்பளை சொன்னால் எதென்றாலும் செய்வார் அவர். ஏன்னா ஆம்பளை மாதிரியாக இருக்கிற இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்கள் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று ஒரு சூரத்தொண்டு போட்டு வச்சுருக்கிறோம். அப்படி இருந்தால் தான் அவர் என்ன ஆம்பளை, இல்லாட்டி அது ஆம்பளை இல்லை, அதுக்கு வேறொரு பேர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமாரோடு எப்படி நடந்து கொண்டாங்க, பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை கூட முத்தமிட்டு அழகிய முறையில் அந்த பண்பாடுகளை வெளிப்படுத்தினாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அழகிய ஒரு பாடத்தை நடத்தினார்கள். எப்படி நடத்தினாங்க? அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற சமயம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முத்தமிட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பிள்ளைலாம் முத்தமிடுவீங்களான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? முத்தமிடுவேன். அப்போ சொல்கிறார் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கிட்ட 10 புள்ள இருக்குது யா ரசூலுல்லாஹ், இதுவரைக்கும் ஒரு பிள்ளையாவது நான் முத்தமிட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த அக்ரா இப்னு ஹாபிஸுக்கு கொடுத்த பாடம் என்ன? பிள்ளைகளை முத்தமிட்டு இப்படித்தான் பிள்ளைகளோடு நடந்து கொள்ளணும் என்ற பாடத்தை சொல்கிறார்கள். அவருக்கு அந்த உணர்வு வருது, நான் செஞ்சேன், அந்த பிழை செஞ்சேனே என்ற அந்த உணர்வு வருது. எப்படி? இதுவரைக்கும் ஒரு பிள்ளையாவது முத்தமிடலையே யா ரசூலுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பிள்ளைகளோடு தலைகளை வருடியவர்களாக, பிள்ளைகளை நாம் அணைத்தவர்களாக, பிள்ளைகளுக்கு முத்தமிட்டவர்களாக, பிள்ளைகள் பெற்றோரை முத்தமிடக்கூடியவர்களாக இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த குடும்பங்களை பார்க்கிற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது மாற்று கொள்கை உள்ளவர்கள் இருந்தால் என்ன அழகான முறையில் இஸ்லாம் சொன்ன முறையில் வாழ்கிறாங்கன்னு நிறைய எங்கள்கிட்ட படிப்பாங்க. இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பண்பாடுகளால் தான் இஸ்லாம் இந்த உலகில் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதை போன்று ஏராளமான சம்பவங்களும் செய்திகளும் உண்டு. ஆனால் இந்த நேரம் மணித்தியால கணக்கு பேசி நாங்கள் சம்பவங்களை கேட்டு நாங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு அல்லது தூக்கம் வார நேரத்தில் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ற உணர்வுகள் வரக்கூடிய அளவுக்கு நீட்டிட்டு போக இயலாது. இந்த செய்திகள் போதுமானது. எனவே நாம் எதை படிக்கிறோமோ, எதை தெரிந்திருக்கிறோமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து மனைவி குடும்பம் என்ற அடிப்படை விடயங்கள் இருந்து எங்கட பர்சனல் லைஃப்பில் இருந்து நாம் கொடுக்கல் வாங்கல் செய்வதில் இருந்து மாற்று சமூகங்களோடு பழகிறது வரைக்கும் உள்ள அத்தனை விடயங்களிலும் நாம் சரியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்றை கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாத்தத்துல் அதா அனி தரீகி ஸதகா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாதைகளில் நோவினை தரக்கூடிய விடயங்களை, பொருட்களை அகற்றுவது சதகா என்று சொன்னார்கள். மாற்று சமூகம் எங்களை எப்படி புரிந்திருக்கிறது தெரியுமா? டெங்கு போன்ற அந்த சோதனைகள் செய்கிற நேரமெல்லாம் எங்களோடு ஒரு பிஹெச்ஐ நேரடியாக கழிச்சிட பொழுது சொன்னார், உங்களோட மார்க்கம் அத்துஹூரு சத்துருலீமான்னு சொல்லுதே, உங்களோட சமூகத்தில் தானேப்பா நிறைய இடங்களில் டெங்கு நெலும்பு வளர்க்கப்படக்கூடிய அல்லது டெங்கு நெலும்பு கண்டுபிடிக்கப்படக்கூடிய இடங்களாக காணப்படுவது அப்படின்னு சொல்கிறார். சுத்தம் செய்கிறீங்க இல்லையே அப்படின்ட்டு. இதே போன்று இன்றைக்கி எங்களோட வீட்டில் நாங்கள் ஒதுக்கக்கூடிய அழுக்குகள், ஊத்தைகளை எங்கே நாங்கள் போடுறோம்? ரோட்டில் சும்மா தூக்கி வீசிட்டு போயிடுறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? ரோட்டில் நோவினை தரக்கூடிய ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருந்தால் அதனை அகற்றுவது சதக்கான்ற செய்தியை நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறது? நாங்கள் தான் ஊற்றியை தூக்கி வீசிட்டு போகிறது. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு யாரும் வைக்கிறது விருப்பம் இல்லை, ஆனால் மற்றவங்களோட வீட்டுக்கு முன்னால் எனக்கு வைக்கலாம் என்ற மனநிலையில் இருக்கிறோம். இப்படியெல்லாம் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் மாற்று சமூகங்களுக்கு மத்தியில் விமர்சனம் செய்யப்படுகிறோம் என்றால்
நாங்கள் இஸ்லாம் சொன்ன அந்த விடயங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதனால் தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அவனுடைய தீனை எங்களுக்கு தந்திருப்பது நாங்கள் சரியான முறையில் அதனை படித்து அதனை செயல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலியை பெறுவது மட்டுமல்ல, எங்கள் மூலமாக எங்களுடைய நடத்தைகள் மூலமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் ஊண்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல பண்பாடுகளை எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றி மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் அமைத்துக் கொள்வோம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.